இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. உங்களோட ஒரு சின்ன லைக் சப்ஸ்கிரைப் எனக்கு பெரிய பெரிய மோட்டிவேஷன்லாம் இருக்கா. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு கார்த்தி ரம்யா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்களா, அந்த சீன் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் எதுக்கு மேடம் சாரி கேட்குறீங்க, இதை என்ன நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொல்ல ரம்யா வந்துட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இதை யாரோ வேண்டாதவங்க சும்மா பண்ணியிருக்காங்க, இதை காசிப்பை எடுத்துக்கிற அளவுக்கு மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும், ரொம்ப மைண்டில் போட்டு குழப்பிக்கிட்டோன்னா அவ்வளோதான், நீங்கள் எது பெருசாக எடுத்துக்காதீங்க, நானும் இதை மைண்டில் போட்டு குழப்பிக்கல அப்படின்ற மாதிரி கார்த்தி சொல்லிடுறேன். பரவாயில்ல கார்த்தி, நான் கூட நீங்கள் என்னமோ தப்பாக நினச்சிருப்பீங்க அப்படின்ற மாதிரி நினச்சேன். நீங்கள் மைண்ட் அளவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் பர்சன். ஆனால் என் கம்பெனி சார்பாக இப்படி நடந்ததுக்கு சாரி கேட்குறேன் அப்படின்னு சொல்ல பரவாயில்ல அப்படின்ற மாதிரி காட்டி சொல்லிடுறேன். ரம்யா வந்துட்டு சரி எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் மாணிக்க சொல்கிறாங்க, பரவாயில்ல தம்பி, நான் கூட என்னமோ தான் நினச்சேன், உண்மையாகவே நீ பாகுபலி தான், எத்தனை பிரச்சனை வந்தாலும் அசராமல் நிற்கிறியே அப்படின்னு சொல்ல ஏன்னே சரி வாங்க சாப்பிட போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் கிளம்பிடுறாங்க. ரம்யா அந்த பக்கம் தனியாக போய் ஒரு ரூமில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு லேபர் அந்த இடத்துக்கு வர்றாங்க. இது நிறைய பணம் இருக்குது, உடனே இந்த இடத்த விட்டு காலி பண்ணு அப்படின்னு சொல்லி, என்ன மேடம் நீங்கள் சொல்லி தானே நான் அப்படியெல்லாம் படம் வரைஞ்சு போட்டேன், இப்போ என்ன வேலையை விட்டு அமுச்சு விடுறீங்க அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு நீ இந்த கம்பெனியில் இருந்தனா தேவையில்லாத பிரச்சனை வரும், அதை எழுதுனது நீ தான் சொல்லிட்டு மாட்டிப்பேன், உன் கூட சேர்ந்து நானும் மாட்டிப்பேன், அதனால நீ இந்த கம்பெனியில் இருக்க வேணாம், இதில் நீ எதிர்பார்க்காத அளவுக்கு அமௌண்ட் இருக்குது, இதை வச்சு நீ சந்தோஷமா இரு, வேற கம்பெனியில் கூட வேலை வாங்கி கொடுக்கேன், ஆனால் நீ இங்கே வேலை பார்க்க வேணாம், அது மட்டும் கிடையாது, இதை நான் தான் பண்ண சொன்னேன்னு சொல்லிட்டு வெளியில் யார்கிட்டையும் சொன்னேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் உன் மூச்சு நின்று அப்படின்னு சொல்ல, மேடம் நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன், நீங்கள் இருந்து வர மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புனதும், கார்த்தி என்னோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டேன், இனிமேல் எதுக்காண்டி ஸ்டாப் பண்ண மாட்டேன், இனிமேல் பாரு பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளத்தனமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்த சைடு தீபாவை தான் வீட்டில் காமிச்சிட்டு இருக்காங்க, பெட்டெல்லாம் எடுத்து சரி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்துட்டு கார்த்தி வர்றாங்க. என்னங்க கை அடிபட்டாலும் ஒரு கையில் வேலை பார்ப்பீங்க போல அப்படின்னு சொல்ல, ஆமாங்க இன்னொரு கை நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்ல, சரியாக போச்சு, ஆமாம் டேப்லெட் எல்லாம் போட்டிங்களா அப்படின்னு சொல்ல, அதுவா அப்பயே போட்டேன் அப்படின்னு சொன்னதுமே, பொய் சொல்லாதீங்க நீங்கள் பேசுகிறத வச்சே தெரியுது போடலை அப்படின்றாங்க. இல்லைங்க வாய் ரொம்ப கசப்பாக இருக்குது, எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல, டேப்லெட்லாம் கண்டிப்பாக போடணும், அப்புறம் எப்படி கை சரியாகும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க தீபாவுக்கு ஃபோன் வருது. யாரான்னு பார்த்தா ரம்யா தான் கால் பண்ணுறாங்க. என்னடி கை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்ல, பரவாயில்லடி, ஆனால் இந்த டேப்லெட் தான் போட ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு பிடிக்கவே இல்லை, என் ஹஸ்பண்ட் வேறு திட்டுறாரு டேப்லெட் போட சொல்லி அப்படின்னு சொல்ல, ஆமாம் கை சரியாகனா டேப்லெட் போடணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ரம்யா சொல்ல, நீ ஹஸ்பண்ட் மாதிரி பண்ணுறியடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என் ஹஸ்பண்ட் இந்த பக்கத்தில் தான் இருக்காங்க பேசு அப்படின்னு சொல்லி ரம்யா கிட்ட சொல்ல, அதெல்லாம் வேணாண்டி நான் இன்னொரு நாள் பேசிக்கிறேன் அப்படின்றாங்க. ஐயோ சும்மா பேசு அப்படின்னதுமே கார்த்தி வாங்கிட்டு அலோ அலோன்னு சொல்கிறாங்க. அந்தத்திக்கும் கார்த்தி வாய்ஸ் கேட்டதுமே ரம்யா அப்படியே ஸ்டன் ஆகி போய் நின்றுறாங்க. அதாவது காதல் வட்டத்துக்குள்ளே போயிடுறாங்க. திரும்படி வந்துட்டு அவங்க பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ஃபோனை கொடுத்ததும், ஹலோ அப்படின்னு தீபா பேசுனது, சொல்லுடி அப்படின்றாங்க. என்னடி நான் பேசுனது பேசுகிறேன், என் ஹஸ்பண்டு பேசுனது பேசலை அப்படின்னு சொல்ல, டவர் கிடைக்கல, சரி எனக்கு முக்கியமான வேலை இருக்குது நான் ஃபோனை வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சதுமே, கார்த்தி உங்ககிட்ட மட்டும் நான் ஏன் இப்போ இப்படி ஃப்ளாட் ஆகுறேன்னு எனக்கு தெரியவே இல்லை, நான் எவ்வளோ தைரியமான ஆளு தெரியுமா, அப்படியாகும் இப்படியாகும்னு சொல்லிட்டு ரம்யா அவங்களுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. அடுத்த சைடு இந்த திக்கம் வந்துட்டு, அம்மு உங்ககிட்ட தாங்க பேசவே முடியல, என்னன்னு தெரியல தடுத்துக்கிட்டே போகுது அப்படின்ற மாதிரி தீபா சொல்லிட்டு இருக்காங்க. சரி சரி அப்படியே பேச்ச மாற்றாதீங்க, டேப்லெட் சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் எடுத்து கொடுக்குறாங்க. தீபாவும் வந்துட்டு டேப்லெட் போட்டுக்கிறாங்க. சரி படுங்க நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்திருக்காங்க. டாக்டர் இப்போ ஓகேவா அப்படின்னு சொல்லி, இருங்க பெயின் கில்லர்லாம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊசி எல்லாம் போடுறாங்க. நாளைக்கு வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகேக்கு, அதெல்லாம் வேணாம் இப்போ அவங்க நல்லா ஆயிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் வந்துட்டு பெயின் இருக்கும், அதுக்கு நான் மெடிசன் எழுதி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மெடிசனை வாங்கிட்டு அந்த இடத்த விட்டு தீபா வெளியில் வர்றாங்க. பார்த்தா தீபா வந்துட்டு குத்த வந்தால அவன் வாசலில் நின்றுக்கிட்டு இருக்கான். அவனை பார்த்ததுமே கார்த்தி அந்த இடத்துக்கு வராங்க. எங்க இவன் தாங்க என்னை கொலை பண்ண ட்ரை பண்ணது அப்படின்னு சொல்ல, கார்த்தி பின்னாடியே லைட்டாக துரத்துற மாதிரி காமிக்கிறாங்க. அவ்வளோதான். அடுத்த சைடு அவன் போய் தனியாக ரம்யாவுக்கு ஃபோன் பண்ணுறான். மேடம் அந்த குத்த போனல அவளோட ஹஸ்பண்ட் என்னை பார்த்து துரத்திட்டு வந்தான், நான் எப்படியே தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, ஐயோ அவன் கண்ணில் மட்டும் சிக்கி தொலைஞ்சிடாத, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா சொல்ல, சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். இந்த திக்கே ரம்யா வந்துட்டு, இடியட் அவன் கண்ணில் போய் சிக்கியிருக்கான் பாரு, இனிமே தான் நம்ம ஆட்டத்தை வேகமாக ஆரம்பிக்கணும், விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சைடு ரூமில் இருக்காங்க. இந்த சைடு கார்த்தி வந்துட்டு ஹாஸ்பிட்டல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வேலைக்காக போகிறாங்க. என்ன தம்பி இன்னும் ஆளக்காணுமே அப்படின்னு சொல்ல, ஏன்னா உங்களுக்கு கிண்டல் பண்ணுறதுக்கு ஆள் இல்லையா, அதனால தான் என்னை விசாரிக்கிறீங்களா அப்படின்னு சொல்ல, இல்லை தம்பி எப்போவுமே கரெக்டாக வேலைக்கு வந்துடுவேன், இன்றைக்கி லேட்டாக வந்தையே என்னாச்சுன்னு கேட்டேன், சும்மா பர்சனல் ஒர்க் அப்படின்ற மாதிரி கார்த்தி சொல்கிறாங்க. ஏன் கார்த்தி இப்போ கூட என் ஒய்ஃபை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்ல மாட்டேறீங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அடுத்து வந்துட்டு 2 பேருமே மாற்றி மாற்றி வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ரம்யா வந்துட்டு லேப்டாப்பை பார்த்த மணிக்கே இன்னும் எப்போ வரும்னு தெரியலையே, இந்த டேப்லெட்டுக்காண்டி தான் நான் வெயிட்டிங்கில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. கரெக்டாக வந்துட்டு ஒருத்தர் வர்றாங்க. மேடம் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி சரி வாங்க அந்த டேப்லெட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த டேப்லெட் எடுத்து கொடுக்குறாங்க. மேடம் இது வந்துட்டு கரண்ட்லேயே கிடையாது, யாருக்கும் வந்துட்டு தெரியாமல் தான் இந்த டேப்லெட்டை கொடுத்துருக்கேன், எனக்கு ரிஸ்க் எடுத்து தான் கொடுத்துருக்கேன், என் பேரை மட்டும் வெளியில் சொல்லிடாதீங்க மேடம், அவ்வளோதான் மேடம் நான் க்ளோஸ் மேடம் அப்படின்னு சொல்ல, நான் உங்ககிட்ட வாங்குறேன் நீ வெளியில் சொல்லிடாத, இல்லாட்டின்னு வச்சுக்கோ உனக்கு ஒன்று எரிஞ்சிருவேன் அப்படின்னு சொல்ல, என்னை சுட்டு போட்டாலும் சொல்ல மாட்டேன் மேடம், நீங்களே என்ன சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட, இந்த டேப்லெட்டை வச்சு நான் என்ன பண்ணுறேன் பாரு தீபா, உன் கதையவே முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறுன்னு தீபாவை பார்க்கறதுக்காக வராங்க. அந்த சைடு அபிராமியும் தீபாவும் வந்துட்டு பேசிட்டு
பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ரம்யா வந்துட்டு ஃப்ரூட்ஸோடு வர்றாங்க. வா அம்மு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார சொல்ல, நான் வந்துட்டு தீபாக்காக ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஆண்டி, நீங்கள் போய் ஜூஸ் போடுறீங்களா இல்லை நானே போய் என் ஃப்ரெண்டுக்கு போட்டு வருவா அப்படின்னு சொல்லி, நீங்கள் பேசிகிட்டு இருங்கம்மா நான் போய் போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் போடுறதுக்காக போகிறாங்க. ஜூஸும் போட்டு வந்துடுறாங்க. நீங்கள் பாரு, இங்கே உனக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஏன் வீட்டுக்கு வந்துடு, அங்கே கொஞ்சம் உனக்கு ரிலாக்ஸாக இருக்கும், நம்ம 2 பேரும் மைண்ட் ஃப்ரீயாக ஏதாவது பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்துட்டு சொல்ல, அதெல்லாம் இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி நீங்கள் உட்காரு, அப்போ தான் ஜூஸ் குடிக்க சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி போய் தீபா உட்கார வைக்கிற சமயத்தில் அந்த டேப்லெட்டை வந்து ஜூஸில் மிக்ஸ் பண்ணிடுறாங்க. எப்படியோ வந்துட்டு தீபாவை அதை குடிச்சிடுறாங்க. ரம்யாவும் நைஸாக அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. அபிராமி எனக்கு கிச்சனில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கிளம்ப, அத்தை நானும் வரேன் அப்படின்றாங்க. அதெல்லாம் வேணாமா, நீங்கள் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. அடுத்து வந்துட்டு ரம்யா ஆஃபீஸ்க்கு வந்துட்டு கார்த்தி வேலை செய்கிறத பார்த்துட்டு, உன்னோட 6 உயிர் ஒய்ஃபுக்கு சரியான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவள் என்ன ஆக போகிறான்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமாக கார்த்தியை பார்த்த மணிக்கு நக்கல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம்க்கு தீபாவுக்கா அப்படியே ஒரு மாதிரி தலையெல்லாம் சுற்றுது. ஏஞ்சு ஒரு மாதிரி தலையை பிடிச்சிக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. அதோட பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது.